வணக்கம். வரும் சனிக்கிழமை 20ஆம் தேதி நம்ம எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போட்டு முடிச்சிருப்பாங்க. சாட்டர்டே இன்னைக்கு சோஹோ மீட்டிங் சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இருக்கும். போன வாரத்தில் பயம்தான் இருந்துச்சு. இந்த தடவை பீதி கிளம்பி வந்திருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டாக் நம்ம எக்ஸிட் பண்ணலாம், என்னென்ன ஸ்டாக் நம்ம ஹோல்ட் பண்ணலாம், மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரலாம், அது இன்டெப்த் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட பேமெண்ட் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரேசர் பேல கிளிக் பண்ணி பேமெண்ட் கேட்வேல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ பே மூலமா பே பண்ணலாம். இல்லை யூபிஐ லிங்க் இருக்கு, அது மூலமாகவும் நீங்க பே பண்ணலாம். பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888க்கு. வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். குரோத ஆண்டு ஆரம்பிச்சு 3 நாள் ஆகல, ரைட்? April 14th ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு April 18th. 4 நாள்ல போட்டு ஆட்டுன்னு மார்க்கெட் ஆட்டிட்டு இருக்கு. ஆரம்பிக்கிற இன்னைக்கே இஸ்ரேல் ஈரான் வார் எவ்வளோ அதிசயமா இருக்குல்ல. பேர் வச்சது இது இப்படிதான் இருக்கும்ன்றது எவ்வளோ ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. இது 60 வருஷத்துக்கு ஒருத்தர ரிப்பீட் ஆகுது. சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் எடுத்து பாருங்களேன். இது ஒன்று. இன்னைக்கு இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிச்சிருக்கு. இது ஒன்று. அடுத்தது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த போர் கட்டம், ரைட்? இஸ்ரேல் நான் வரண்டான்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. யூஎஸ்ல ஏன் கீழே விழுந்துட்டு இருக்குன்றது தெரியல. யூஎஸ்ல எல்லாருமே சொல்றது இன்ஃப்ளேஷன், ரைட்? இந்த இன்ஃப்ளேஷன்னால ஜூன் மாசத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டாங்கன்றது காரணம். ஓகே, பட் உள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ரிசல்ட்ஸ் எதுவுமே மேஜரா வரல. இன்னைக்கு எடுத்துங்களேன், நம்ம இன்ஃபோசிஸ் பெட்டர் தென் தி மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துச்சோ அதோட பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுத்துச்சு, ரைட்? பெட்டர் தென் தி ஸ்ட்ரீட், அதாவது இந்த பத்திரிகையாளர், அனலிஸ்ட் எல்லாம் கொடுத்த ரிசல்ட்டோட பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 6-7% பெட்டரா கொடுத்துருக்கு. அது என்ன ஏதுன்றது ஊர்ல இருக்கிற எல்லா யூடியூபரும் எல்லா சேனல்லும் அதை பத்தி பேசுவாங்க. நம்ம அதை பத்தி பேச வேணாம். பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட். ஆனால் ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:30 நம்ம ரெக்கார்ட் பண்றோம். யூஎஸ்ல ஏடிஆர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி -7%, ரைட்? அண்ட் இப்போ 6.4%ல இருக்கு ஏடிஆர். அப்ப நாளைக்கு இன்ஃபோசிஸ் ஒரு -6%ல ஓப்பன் ஆகுது, இல்லை 5%ல ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் மார்க்கெட் எங்க இருக்குன்றது நினைச்சு பாருங்க, ரைட்? ஸோ மார்க்கெட்ல இந்த விதமான வெறி ஆட்டம் உண்டு. இன்னைக்கு காலையில ப்ரீ மார்க்கெட் நான் வெளியில இருந்தேன், நான் ஆஃபீஸ்ல ரெக்கார்ட் பண்ண முடியல. மார்க்கெட்ல இப்படிதான் இருக்கும். ஒரு உச்சத்தை பார்த்துட்டு மறுபடி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றது பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 365 பாயிண்ட்ஸ் இதுல ஸ்பாட்ல, ஃபியூச்சர்ஸ்ல 315 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 913 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ். சரியான வெறி ஆட்டம். ஒரு ஸ்டேஜ்ல பயங்கர பாசிட்டிவா இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது -480 பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டோட முக்கியம் நிஃப்டி நெக்ஸ்ட்ல தான் மோஸ்ட் ஆஃப் தி மிட் கேப்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துல செம்ம ராலி போட்ட ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த இதுல தான் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க மிட் கேப்ஸ் செம்ம லாபம் கொடுத்துச்சு. நிறைய பேர் போன வருஷத்துல ஹெவி காசு எடுத்துட்டு போய் அங்க போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் இந்த மக்கள் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 3 வருஷம் இல்ல 4 வருஷம் இல்ல 5 வருஷத்துல இருந்தவங்க யாருமே இன்னும் மார்க்கெட் கிராஷ பார்த்தது கிடையாது. இவங்க எல்லாருமே ஒன் வே டிராபிக் தான் பார்த்துருக்காங்க. மே சைடு தான் பார்த்துருக்காங்க. ஸோ இருக்கிறது சட்டி வெட்டி எல்லாம் வித்து எடுத்துட்டு காசெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு இங்க போடுவாங்க. ஒரே ஒரு ஜர்க்கு பார்க்கட்டும். ஒரு ஜர்க்கு பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரியும் மார்க்கெட்ல அவ்வளோ ஈஸி கிடையாது பணம் சம்பாதிக்கிறது. ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க எப்பயுமே ரன் பண்ணிட்டே இருந்தால் செம்ம காசு பார்க்கலான்றது. பேங்க் நிஃப்டி விட்டுருங்க, ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே சரியான ரேலி, ஆல்மோஸ்ட் 300-400% ரேலி எல்லாம் ஆயிருக்கு. இதுல மொத்தமா கேப்சர் பண்ண பாயிண்ட் எவ்வளோ?
30%, 40%, 50%, 300%ல இவ்வளோ பெரிய பார் நம்ம வந்து எடுத்துக்கலாமே. இவ்வளோ பெரிய பார்ல நம்ம இதான் பார், நம்ம வந்து பிடிச்சிருக்கிறது இவ்வளோதான். இது காலி, இது காலி. அப்போ ஸ்டே இன்வெஸ்டட்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் என்ன நடக்கும்? லாஸ்ட் 5 years ட்ராக் ரெக்கார்ட் எடுத்துங்க, ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். இந்த 5 yearsல இந்த லாஸ்ட் ஒரு 1.5 years விஷயத்தை எடுத்துருங்க. 2023, 22க்கு முன்னாடி எடுத்துங்க. 4 வருஷம் 5 வருஷம் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு, பாய் போட்டு விரிச்சு தூங்கிட்டு இருந்துச்சு. ஆல் ஆஃப் எ சடன் இது வந்தோடனே எல்லாருமே வந்து இட் ஹஸ் பிகம் எ டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட். அண்ட் அடி வாங்குச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் அடி வாங்கும். அண்ட் அடி வாங்குறத வந்து பயங்கரமா அடி வாங்கும். ஸோ யாரெல்லாம் வந்து நீங்க நல்ல ப்ராஃபிட்ல உட்காந்துருக்கீங்கனால், மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கட்டும் இல்லை டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, பணத்தை எடுங்க. நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, லாங் டேர்ம் ஐ எம் ஹோல்டிங். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து யூ நீட் டு ஸ்டாப், ரைட்? டேபிள்ல போட்ட காசுல பணத்தை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உருவுறது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1 week முன்னாடியே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட்ல வோலட்டாலிட்டி ஹெவியா இருக்கும், ரைட்? வோலட்டாலிட்டி இருக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் இந்த வோலட்டாலிட்டியில நான் ட்ரேட் பண்ண போறேன்ன்றது சொல்றதுல அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு வந்து எடுத்துங்களேன், காலையில அரௌண்ட் 10:30 ஸ்ட்ரெயிட்டா 100 points 90 degreesல மேலே ஏறிச்சு. ஸோ கால் எல்லாம் யாரெல்லாம் வந்து, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், எக்ஸாக்டா நான் சொல்ல, நீங்க போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் இருக்கு. நீங்க வந்து கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 ரூபா வித்துட்டு இருந்த கால்லாம் ஆல்மோஸ்ட் 150 ரூபாய்க்கு போச்சு. இதே மாதிரி மத்தியானம் 1:25, ரைட்? 1:25ல இருந்து 1:28 3 minutesல நீங்க இந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் டேட்டா வந்து இன்னொன்று ஆப்ஷன் டேட்டா 3 minutes கொடுத்துறதான ஓஐ டேட்டாஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு ஆப்ஷன் டேட்டா கொடுத்து நீங்க வந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்த ஆப்ஷன் டேட்டா 3 நிமிஷம் கழிச்சு வருது. 325 to 328, close to about 198 points down, right? 2 ரூபா இருந்த புட் ஆப்ஷன்ஸ் 150 ரூபா வந்துச்சு. இது மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து காட்டிட்டு இருப்பாங்க. பாரு 2 ரூபா டேட்டாஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்றது. பட் இது எத்தனை பேர் கேப்சர் பண்ணாங்க? எக்ஸாக்ட் 2 ரூபால வாங்கிட்டு எக்ஸாக்ட் 150 rupeesல யார் கேப்சர் பண்ணாங்க? மேபி நீங்க வந்து புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருந்து இந்த ஃபால் மோதம் நீங்க வந்து பார்த்திருந்தால் ப்ராபப்ளி நீங்க வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் இது வரப்போகுது, இது இப்படிதான் இருக்க போகுதுன்றது எந்த விதமான அறிகுறி காட்டவே இல்லை. இது வந்து முழுக்க அல்கோ ட்ரேடிங்ல தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? இதே இது வந்து அரௌண்ட் 220, ரைட்? 220க்கு வந்து ஸ்லைட்டா பாசிட்டிவ் இருந்துச்சு. அந்த 220ல இருந்து சே சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 315 வரைக்கும் அந்த 1 hour சர்க்காட்ட மாதிரி அப்படி மெதுவா கீழே சரிஞ்சு வந்துச்சு. ஸோ பேசிக்கலி இன்னைக்கு நடந்தது பூராவே வந்து கால் சைட்லயும் சரி புட் சைட்லயும் சரி ஆப்ஷன்ஸை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கிளாரிட்டி இல்லாத மாட்டினவங்க அத்தனை பேருமே வந்து காலியாக இருப்பாங்க. மார்னிங் நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபிலிம் காட்டி மேலே பாசிட்டிவ் சைடில் கூட்டிட்டு போனாங்க. நிறைய பேர் வந்து பை ஆன் டிப்ன்றது சொல்லுவாங்க. மார்க்கெட் கீழே விழுந்தா கீழே வந்து லட்டு மாதிரி வாங்கு, அது இம்மீடியட்டா மேலே போகும், எப்படியா இருந்தால் கீழே விழுந்தது மேலே போகும். ஸோ எல்லா டைம்லையும் வந்து நீங்கள் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஸோ இந்த லெவலில் மேலே போகுதுன்னு சொன்னால் இட் வாஸ் எ ட்ராப். இன்னைக்கு காலையிலேயே நான் சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோலேயும் நான் வந்து சொல்லியிருந்தேன் தட் ஒரு ஃபால் வந்திருக்கு. இந்த ஃபாலுக்கு வந்து ஒரு புல் பேக் வரும். மேபி தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஒரு புல் பேக் மேலே இருக்கும். மண்டே அன்னைக்கு மறுபடியும் மேலே வந்து கீழே அமுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்றது ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அப்படிதான் வந்து பேன் அவுட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டா க்ளோஸ் டு அபவுட் 1000 points வந்து ஸ்விங்குன்னு சொல்கிறதோட ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் 600-700 points ப்ளஸில் இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது -68 pointsல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த நிஃப்டி நெக்ஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளோ அடி வாங்கியிருக்குன்றது யோசனை பண்ணி பாருங்க. எப்பயுமே இது மாதிரி வோலட்டாலிட்டி இருக்கிற சமயத்துல 2 விஷயம் நீங்க பண்ணலாம். எனக்கு வந்து வருஷத்துக்கு 15-18% இருந்தா போறோம்னு நினைக்கிறவங்க ப்ராபப்ளி நீங்க வந்து இன்வெஸ்டடா இருக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு சொல்லுவவங்க
கிளாரிட்டி இல்லை, மார்க்கெட்ல கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட்டை விட்டு நவுந்து இருக்கிறது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். ரைட் நவ் நீங்க எடுத்து பாருங்களேன், இன்ஃபோசிஸ் ரிசல்ட் சூப்பராக கொடுத்துருக்கு, பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட். ஆனால் ஏடிஆர் வந்து 6-7% டவுனு. நாளைக்கு இன்ஃபோசிஸ் என்ன ஆகும், இன்ஃபோசிஸை பேஸ் பண்ணி மற்ற ஸ்டாக்ஸ்லாம் என்ன ஆகும், இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. க்ரூட் ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஃபால், 91 தொட்டுட்டு இன்னைக்கு வந்து அரௌண்ட் 85 பக்கமாக வந்துருச்சு, 86னே நீங்கள் வச்சுப்போங்களேன். அப்போ நம்ம ஆஸ் இந்தியா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆயில் ப்ரைஸ் மேலே ஏறினா தானே உங்களுக்கு டென்ஷன் இருந்துச்சு. அப்போ டென்ஷன் இருக்குன்னு சொன்னால் ஏன் வந்து ஆயில் ப்ரைஸ் கிராஷ் ஆனதுக்கு வந்து இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணல, ரைட்? அடுத்த கேள்வி நீங்க வந்து சொல்லலாம், எஃப்ஐஐஸ் வந்து வித்தாங்க, அவங்க எஃப்ஐஐஸ் வித்தனால நம்ம வந்து கிராஷ் ஆயிடுவோம். பட் எந்த அளவுக்கு எஃப்ஐஐஸ் விற்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலண்டா டிஐஎஸ் வாங்கிடுறாங்களே. பேசிக்கா எல்லாருக்குமே வந்து மைண்ட்ல வந்து ஒரு பயம் உட்காந்து இருக்கு, மார்க்கெட் பெருசா கீழே உழுவும்ன்றது. மார்க்கெட்ல பெருசா கீழே உழுவும் சொல்றதுல புக் பண்ணிட்டு ஓரத்துல நிக்கலாம், இல்ல நீங்க அங்க இருக்கணும்னு நினைச்சால் ஸ்டே புட் அண்ட் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கோடு போட்டு இந்த கோடு கீழே வந்துச்சுன்னா நான் கீழே எக்ஸிட் பண்றேன்ற லெவல்ல நிக்கிறது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் தேவையில்லாத டென்ஷன் எடுத்துக்காத எக்ஸிட் பண்ணிட்டு கேஷ்ல உட்காருங்க. ஏன் இந்த விஷயத்த இவ்வளோ இன்சிஸ்ட் பண்றேன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து காலையில வந்து அவ்வளோ கால்ஸ் அண்ட் மார்க்கெட் கிராஷ் ஆகுமா, 13,000 வருமா, 12,000 வருமா, 18,000 வருமா, இந்த ஸ்டாக் வந்து 50% கிராஷ் ஆயிடுமா, சத்தியமா யாருமே சொல்ல முடியாது. இது வந்து என்னதான் நீங்க வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணாலும், என்னதான் நீங்க அனலைஸ் பண்ணாலும், இது மாதிரி ஒன்று வரப்போகுதுன்றது ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும். பட் எவ்வளவு தூரம் வரப்போகுதுன்றது ப்ராபப்ளி நம்ம வந்து ஒவ்வொரு லெவலில் தான் நம்ம சொல்ல முடியும், ரைட்? இந்த லெவல் வரட்டும், இந்த லெவல் வரட்டும், இந்த லெவல் வரட்டும் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆரம்பத்துல இருந்து எடுத்தோன்னே இந்த லெவல் தான் வரப்போகுதுன்றது சொல்றது வந்து மிக 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 கஷ்டம். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் டைம் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். இப்போ இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1:25 1:28 இந்த 3 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் 190 பாயிண்ட்ஸ் கீழே விழுவுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பயம் வந்து அப்படியே பத்திக்கிட்டு எரியும். அந்த இடத்துல வந்து இம்ப்ளாய்டு வாலட்டாலிட்டி ஹையாக இருக்கும், ஆப்ஷன் ப்ரைஸ் எல்லாம் வந்து இப்படி போகும். இதே இது மத்தியானம் வந்து 1:20 3:20 வரைக்கும், 2:20 3:20 வரைக்கும் அந்த ஸ்லைட் ஆயிட்டு போச்சு தெரியுமா, அந்த இடத்துல வந்து ஆப்ஷன் ப்ரைஸஸ் அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாமே இன்வால்வ்டு. ப்ரைஸ் டார்கெட் இருந்தாலும் மொமெண்டம் என்ன இருக்குன்றது தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். எனிவே மார்க்கெட்ல நீங்க ஸ்டே அவுட்டா இருங்க ஒன்று. ரெண்டாவது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அந்த 2400 ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 8360 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு வந்து ருப்பி டேர்ம்ஸில் 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு வந்து 7575 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 86,000 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் ரெண்டு இது வந்து அன்அஃபிஷியலாக சில விஷயங்கள் நான் பேசுகிறேன், இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக பேசுகிற விஷயம் இல்லை. மார்க்கெட்டில் கோல்டு மார்க்கெட்டில் வந்து 2 கோல்டு ரேட் இருக்கு. ஒன்று கேஷ், கடையில் போயிட்டு இந்தாப்பா கோல்டுன்னு சொல்லிட்டு கோல்டு வாங்குறது, ரைட்? நீங்கள் வந்து உங்கள் கோல்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 7,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. இதே இது நீங்கள் வந்து கேஷை கொடுத்து கோல்டு வாங்குறீங்கன்னு சொன்னால் 7,200 7,300 7,400 டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் சிச்சுவேஷன். செக்கா நீங்கள் பே பண்ணுறீங்க, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பே பண்ணுறீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொன்னேன்ல 7,575 780 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கேஷ் மார்க்கெட், நான் கேஷ் மார்க்கெட்ன்றது இருக்கு. இது இல்லாத மார்க்கெட்ல வந்து இன்னொன்னு ஓடிட்டு இருக்கு, எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் ஆகுது. எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் ஆகுறது வந்து எப்பயுமே வந்து வித்தியாசம் இருக்கும். இப்போ ரைட் நவ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்சிஎக்ஸ்ல வந்து 7,273 300 ரூபா தள்ளி தான் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து டாக்ஸேஷன் இருக்கு, ரைட்? இம்போர்ட் டியூட்டி இருக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி ரேட் இருக்கு. இது இல்லாத மார்க்கெட்ல வந்து ப்ரீமியம் ஓடிட்டு இருக்கும். மார்க்கெட்ல சரக்கு இருக்கு, சப்ளை இருக்கு, சப்ளை இல்லைன்றது இருக்கு. மார்க்கெட்ல வந்து இந்த சைடு கேஷ்ல கோல்டு கிடக்கும்,
ஆனா இந்த சைடு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்குறீங்கன்னு சொன்னால் அதுல இருக்காது. ஒரு சில டைம்ல வந்து இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும், ஒரு சில டைம்ல வந்து இது கம்மியா இருக்கும், இது ஜாஸ்தியா இருக்கும். இல்ல டிபெண்ட்ஸ் ஆன் தி டோட்டல் சினாரியோஸ். ஸோ மார்க்கெட்ல ஒன்று கிடைக்குது, 22 கேரட் ஒன்று கிடைக்குதுன்னா ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ரேட்ல நான் போய் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னால் மேபி ஒரு 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா. நீங்க மார்க்கெட்ல போய் விற்க போகும்போதும் ட்ராப் ஆயிடாதீங்க. நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கோசரம், உங்க வீட்டுல கல்யாணத்துக்கோசரம், எதுக்கோசரம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் டெஃபினட்டா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு போனால் பை பண்ணலாம், பட் இந்த ரேட்ல செல் பண்ண முடியுமான்றது கேள்விக்குறி. 10-15%, 20% கோஸ்டா நீங்க இது பண்றீங்கன்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு போறது புத்திசாலித்தனமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் பண்ணலாம், நிறைய சார்ட்டோட நான் வந்து பண்றேன். அண்ட் நாளைக்கு மார்க்கெட்ல என்ன சிச்சுவேஷன் இருக்குன்றது டேட்டாவோட நான் வந்து முடிஞ்சால் நாளை காலையில ப்ரீ மார்க்கெட்ல வந்து போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். பார்க்கலாம் இன்னைக்கு யூஎஸ் என்ன பிஹேவ் பண்றது பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நம்ம மார்க்கெட் இருக்கு. மண்டே அன்னைக்கு பிளாக் ஃப்ரைடேவா, ரத்தார் ஓடுமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.